ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.4 இருக்கிற ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கிற தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், 3i பார் ப்ளஸ் 1/2 மைனஸ் ஐ. இந்த கொஷினை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். அதாவது ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்து வரா மாதிரி நம்ம ஆன்சரை கொண்டு வரணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க 3i பார்னு இருக்கா. பார் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? காஞ்சுகேட்னு அர்த்தம். 3iக்கு என்ன காஞ்சுகேட் வரும்? ஐயோட சைனை மாற்றணும். இப்போ 3iங்கிறது பாசிட்டிவில் இருக்கா, அப்போ 3i பார் அப்படிங்கிறது என்ன வந்துடும்? நமக்கு நெகட்டிவில் வந்துடும். ஸோ -3i அப்படின்னு வந்துடும். சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ 1/2 மைனஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ டினாமினேட்டரில் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. டினாமினேட்டரில் வர காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, இந்த டினாமினேட்டரில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ அதோட காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும். 2 மைனஸ் ஐயோட காஞ்சுகேட் என்னது? 2 + ஐ. சரியா? அந்த 2 + ஐயோட இந்த இடத்துல மட்டும்தான் அந்த வேலையை பண்ணணும். ஸோ 2 + ஐயை மேலேயும் கீழேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் -3i, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? 1ஓட 2 + ஐயை மல்டிப்ளை பண்ணும்போது 2 + ஐ தான் வரும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்க a - b a + b ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ a - b a + bக்கு என்ன ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம்? a² - b². இப்போ இங்கே ஏங்கிறது 2, பிங்கிறது 1 தான், அதாவது ஐ. சரியா? பிங்கிறது ஐ. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸை நம்ம விட்டுறணும். அது ரெண்டும் சேர்ந்து இங்கே ஆன்சர் ஃபார்முலாலேயே மைனஸ்னு மாறிடுச்சு. அப்போ a²னா நீங்கள் என்ன போடுவீங்க? 2² போடுவீங்க. மைனஸை போட்டு b²ங்கிறது பிங்கிறது ஐ, ஸோ i² போட்டுடணும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், -3i ப்ளஸ் 2 + ஐ பை 2² என்ன வந்துடுது? நமக்கு 4ன்னு வந்துடும். மைனஸ் i²ஓட வேல்யூ நமக்கு -1ன்னு தெரியுமா? ஸோ அந்த -1ம் இங்கே கொஷின்லேயே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன வந்துடும்? -3i ப்ளஸ் 2 + ஐ பை 4 + 1 5 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ இதோட நமக்கு சம் முடியலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னாக்கா எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டரில் 1 போட்டு எல்சிஎம் எடுத்தால் தான் நமக்கு x + iy ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். 1க்கும் 5க்கும் எல்சிஎம் நமக்கு என்னது? 5. சரியா? அதுக்கப்புறம் இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ -15i ப்ளஸ் 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும். இப்போ நியூமரேட்டர் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? -15i ப்ளஸ் 24i அப்படின்னு கிடச்சிருக்கு. 2 + ஐ அப்படின்னு கிடச்சிருக்கா. இஸ் ஈக்குவல் டு ஐயோட சேர்க்கணும், ரியல் பார்ட்டை அப்படியே வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம ரியல் பார்ட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ 2 -15i ப்ளஸ் ஐ என்ன வந்துடும்? நமக்கு -14i அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டரில் இருக்க 5 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதோட நீங்கள் சம்மை முடிச்சிட்டிங்கனாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி இதில் ஒரு 2 நமக்கு காமனாக வருது பாருங்கள் நியூமரேட்டரில். ஸோ 2வை காமனாக எடுத்துட்டும் சம்மை போடலாம். ஸோ 1 - 7i அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் இருக்கிற 5 வந்து அப்படியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா 2/5 இப்படி வெளியில் எடுத்துகிட்டு 1 - 7i அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மார்க் தந்துடுவாங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கனாலும் வெல் அண்ட் குட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.